வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த பாக்கெட்டில் ஒரு 2 பீஸ் எடுத்து செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். மேகியை நல்லா 2 நிமிஷம் அப்படியே கொதி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் மேகியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேகி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மேகியை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கோங்க தண்ணியில். ஏற்கனவே மேகியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து இதை 2 நிமிஷம் அப்படி வேக விட்டு தண்ணியை வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் அந்த மேகியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ ஒரு பேனில் அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கி வர்றப்ப இந்த பச்சை மிளகா தக்காளியும் சேர்த்து உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கும் தக்காளியையும் சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே மசாலாவையும் சேர்த்து, ஏன்னா ஏற்கனவே நம்ம மேகி பாக்கெட்டில் மசாலாவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் குழந்தைங்களுக்கு கம்மியாகவே போட்டு நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட இந்த மேகி எடுத்து நல்லா கிளறிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ மேகி நல்லா முக்கால் அளவு வெந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ்வை. ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, நம்ம தண்ணியில் நல்லா வேக வச்சிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப குழன்னு ஆயிரும். அதனால் பக்குவமாக அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவர்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க காய் போட்டு கொடுக்குறப்ப கூட சாப்பிட கஷ்டப்படுங்க. இந்த மாதிரி ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.